வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் கெட்டி தேங்காய் சட்னி எப்படி அரைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இதை நாட்டு பூண்டு சேர்த்து அரைக்கலாம், பூண்டு சேர்த்து அரைக்கலாம், நிறையா வகைகளையும் அரைக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். நான் இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் அரை மூடி அளவுக்கு தேங்காய், உரப்புக்காக 3 பச்சை மிளகாயை கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல, கொஞ்சமாக கல் உப்பு. இப்போ இதனுடைய கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதனுடைய மூடியை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நைஸாக அரைக்கக்கூடாது, குறகுறப்பாக இருக்கும், அதாவது நெருன்னு இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு சின்ன பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை அலசி ஊற்றுறதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அது கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இதை அரைக்கக்கூடாது. அதே மாதிரி அதிகமாக தண்ணியும் சேர்க்கக்கூடாது, அதிக உரப்பில்லாமல் இருக்கணும். இப்போ இந்த அளவு போட்டாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்குறக்காக ஒத்தக்கரண்டியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது காஞ்ச பிறகு கொஞ்சமாக நறுக்கின பொடிசாக நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கி விட்டுட்டு இதை நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான கெட்டி தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, குழிப்பணியாரம், உளுந்த வடை, பஜ்ஜி, பொங்கல், பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.